திரையுலகில் வசூல் சக்கரவர்த்தியாக விளங்கும் விஜய் அவர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை துவங்கி முழுநேர அரசியல்வாதியாக மாறிட்டாரு. ஆனாலுமே களத்துல இன்னும் இறங்காமல் அறிக்கை வீடியோ அப்படின்னு வெளியிட்டு கொண்டிருக்காரு. தமிழகம் முழுக்கவே சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்துமே வந்தாரு. ஆனால் கரூர்ல நடந்த துயர சம்பவத்திற்கு பின்னர் தற்போதுதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரார் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணியில் இணைவார் அப்படின்னு பலராலுமே பேசப்பட்டது. இந்த நிலையில சமீபத்துல பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருக்காரு. அப்போது அவர் சொல்லும் பொழுது, நான் எப்போதோ அரசியலுக்கு வந்துவிட்டேன், என்னுடைய அரசியல் மக்களுக்கான அரசியல், விஜய் அவர்கள் மாதிரி அப்படியே வானத்துல சுத்திட்டு இருக்க மாட்டேன், விஜய் அவர்கள் வானத்திலேயே பறந்துகிட்டு இருக்காரு, களத்துல வந்து போராடுவதே கிடையாது, ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சனுமே அப்படின்னு முட்டி வலிக்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால மக்களுக்கு பாடுபட தெருவுல நடந்தா முட்டி வலிக்கும், அவரும் மத்திய அரசிற்கு சொம்படிக்க வந்தவர் தான் அப்படின்னு மன்சூர் அலிகான் தளபதி விஜய் அவர்களை எதிர்த்து பேசியிருப்பது தற்போது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. இதற்கு தாவேகா தரப்புல இருந்தும் தளபதி விஜய் அவர்கள் தரப்புல இருந்துமே நேரடியாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்காம். ஆகையால பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இன்னும் சூடுபிடிக்கும் அப்படின்றது மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும். இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய கட்சியின் அடுத்த மாநில மாநாடு பற்றி ஆலோசனையுமே நடத்தப்பட்டவர் தான். அதாவது இந்த ஆண்டுக்குள்ளாரேயே இந்த கட்சியுடைய 3வது மாநில மாநாடு அறிவிக்கப்பட உள்ளதாக செய்திகளுமே வெளியாகிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.